Warm welcome. Let's see today class Economics Chapter 6 Banking. Recap. The Agricultural Refinance Development Corporation ARDC, Regional Rural Banks RRBS, functions of the NABARD. These are the saw about previous topic. Today's topic, Reserve Bank of India and Industrial Finance. All India level institutions, Industrial Finance Corporation of India, Industrial Credit and Investment Corporation of India, Industrial Development Bank of India. These are the all India level institutions. State Financial Corporation, State Industrial Development Corporations. These are the state level institutions. Next, monetary policy. Expansionary vs contractionary. Listen children, now going to Reserve Bank of India and Industrial Finance. Though industries get finance from commercial bank, the quantum and the term will be very much limited generally. Commercial bank lend for short term only, as they get only short term deposits from the public. இங்க இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸை கமர்ஷியல் பேங்க் வழங்கி இருந்தாலும் அதனுடைய கடன் அளவும் கடனுக்கான கால அளவும் குறைவாகவே இருந்து வந்தது. இங்கே வங்கிகள் பெரும்பாலும் பொது மக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால் அவைகள் பெரும்பாலும் குறுகிய கால கடன்களை அளிக்க மட்டுமே முன் வந்து கொண்டிருந்தது. ஃபர்தர், லெண்டிங் டு இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஒன்லி எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த டோட்டல் லெண்டிங் பை த பேங்க். தொழில்துறையினுடைய மொத்த கடனில் கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய கடன் மிக குறைந்த அளவாகவே இருந்தது. Hence, there is a need and urgency of establishing long-term credit facilities to industries. The institutional setup in India for financing and promoting industries are as follows. இங்கே தொழில்துறைக்கான லாங் டேர்ம் லோன் பெறுவதற்கான ஆதாரங்கள் தேவைப்பட்டது. இதனால் தொழில்துறைக்கான ஃபினான்ஸ் அண்டு ப்ரமோட்டிங் வேணுங்கிறதுக்காக நாம் தொழில்துறையை முன்னேற்றம் செய்கிறதுக்காக பல நிறுவனங்களை ஆல் இண்டியா லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ஆர்பிஐ கடன் வாங்கி நாம் தொழில்துறைகளை கொண்டு வந்திருக்கோம். இன்ஸ்டிடியூஷனல் செட்டப், தொழில் நிதிக்கான அமைப்புகள். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ், state industrial development corporations. These are the state level institutions. Now going to all India level institution la
ஐஎஃப்சி அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. IFC was first the chain of establishment of financial corporation to provide financial assistance for industrial development. இந்திய தொழில் நிதி கழகம் IFCI தொழில் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்திய தொழில் நிதி கழகம் அமைந்தது. IFCI. It was established on July 1, 1948 under the Act of Parliament. IFCI provide assistance to the industrial concerns in the following ways. இங்கே 1948 ஜூலை 1 IFCI ஆரம்பிக்கப்பட்டு இந்த அமைப்பு பின்வரும் வழிகளில் தொழில் நிதியினை வழங்குது. தொழில் நிதியினை வழங்குறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். IFCI provide assistance to industrial concern in the following ways. Long-term loan both in rupees and foreign currencies. இங்கே இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்ட கால கடன்களை RBI வழங்குது. Underwriting of equity, preference and debentures issue. இங்கே வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. நெக்ஸ்ட்டு சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களையும் வழங்குது. Subscribing to equity, preference and debentures issue. நெக்ஸ்ட்டு இறக்குமதி செய்யப்படும் மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில்துறை இயந்திரங்களுக்கான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. Guaranteeing the deferred payments in respect of machinery imported from abroad or purchased in India, and guaranteeing of loan raised in foreign currency from foreign financial institution. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்த நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் RBI வழங்குது. Financial assistance of IFCI can be availed by any limited company in the public, private or joint sector or by a cooperative society incorporated in India. இங்கே public, private, joint sector and cooperative society இந்த நிறுவனங்கள் எல்லாம் தொழில்துறையில் ஈடுபடுவதற்கு தேவையான கடனின் அளவு அல்லது தொழில்துறைகளை அதிகப்படுத்தவோ இந்திய தொழில் நிதி கழகம் நிதியுதவி அளிக்குது. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா போதுமான அளவு நிதி உதவியை அளிக்கின்றது. which is engaged or proposes to be engaged in the specified industrial activities. நிதி உதவிகளை புதிய தொழில் திட்டங்களை ஏற்படுத்தவும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இன்னும் அதிகமான முறையில் கொண்டு வரவும் ஏற்கனவே உள்ள மிஷினரிஸை ரெனோவேஷன் புனரமைப்பு செய்யவோ மாடர்னைசேஷன்ஸ் நவீனப்படுத்தவோ போதுமான அளவுக்கு கடன் உதவியை அளிக்கப்படுது.
financial assistance will be available for the setting up a new industrial projects, expansion, diversification, renovation, or modernization of existing ones. Government of India இங்கே மைய அரசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்ட ஸ்டேட்டுக்கு தொழில் தொடங்க நிதியினை குறைந்த வட்டி விகிதங்களில் வழங்குகின்றது. The IFCI also provide financial assistance on concessional terms for setting up industrial projects in industrially less developed districts in the states or union territories notified by the central government.